2022 உக்ரைனோட நடந்துட்டு இருக்கக்கூடிய போரை இந்த வருஷத்துக்கு மேலே நீடிக்க விரும்பாத ரஷ்ய அதிபர் புதின் இந்த போரை அமைதி பேச்சுவார்த்தை மூலமா சீக்கிரமா முடிவு கொண்டு வரதுக்கு இந்தியா மாதிரியான அணிசேராத நாடு முயற்சி பண்ண நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ரீசெண்டா ரஷ்ய அதிபர் புதின் சொல்லியிருந்தாரு. இதுக்கான ஒரு முன்னெடுப்பா தான் இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவலும் ரஷ்ய அதிபர் புதினை நேர்ல சந்திச்சு பேசியிருந்தாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரஷ்யாவுக்கு எதிரான போர்ல உக்ரைன் இந்தியாவுடைய பீரங்கி குண்டுகளையும் வெடிமருந்துகளையும் பயன்படுத்தந்தாவும் இதனால ரஷ்யா இந்தியா மேல சில கோவத்துல இருக்கிறதாவும் தகவல். இந்தியா யூரோப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு கொடுத்த சில ஆயுதங்களை தான் அந்த நாடுங்க உக்ரைனுடைய போருக்காக அவங்களே கொடுத்து விட்டுருக்காங்க. ஆனா அதுவுமே ரொம்ப கம்மியான ஒரு அளவு தான் சொல்லப்படும். இந்தியாவுடைய ஏற்றுமதி கொள்கையை பொறுத்த வரைக்கும் ஆயுதங்களை வாங்கக்கூடிய நாடுங்க மற்ற நாடுகளுக்கு கொடுக்க கூடாதுன்றதான் அதோடைய சட்டமே. ஆனா அதே மீறி தான் ஐரோப்பிய நாடுங்க இந்தியா கிட்ட இருந்து வாங்கின ஆயுதங்களை உக்ரைனுடைய போருக்காக கொடுத்து விட்டுருக்காங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இதுல இந்தியாவுடைய தப்பு எதுவுமே இல்லைன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா சில மேற்கத்திய ஊடகங்கள் ரஷ்யா இந்தியா மேல கோவத்துல இருக்கிறதா சில தப்பான தகவல்களை பரவ விட்டுட்டு இருக்காங்க.